சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து இனிமேல் திமுக கூட்டணி கிடைக்காது விஜய் இருக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய மேடையில என்ன வேணா சொல்லலாம். யதார்த்தம் வந்து எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி எந்த அணியில இருக்கிறதோ அந்த அணியை தான் சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள். மதச்சார்பின்மை முத்திரையை குத்தும் கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில இருக்கிறது, தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணியை தான் முழுமையாக அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள். மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுக சேர்ந்தாலும் மதச்சார்பு கூட்டணி, தாவேக்கால சேர்ந்தாலும் காங்கிரஸ் மதச்சார்பு கூட்டணி தான். காங்கிரஸ் கட்சி மதச்சார்பின்மையில இருந்து என்னைக்குமே பின்வாங்கினது கிடையாது. இந்தியாவில் முதன்மையான கட்சி மதச்சார்பின்மை கொள்கையை முன்வைக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி என்பது எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில போய் தகவல் சொல்றதா சொல்லியிருக்காங்க. கூட்டணி முடிஞ்ச இரண்டு கட்சிகளுமே இந்தியா கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்பது எப்பவுமே அந்த ஸ்பெசிபிக்ஸை வந்து பேசிதான் முடிவு பண்ணும். அந்த மாதிரி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நேற்று நடந்தது. அது இன்னைக்குள்ள பூர்த்தியாகும் முழுமையாக நம்புகிறேன். காமெடியை பத்தி நீங்க இருந்தாலும் ஒரு கருத்து சொன்னீங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பேர் அவங்க வந்து ஈரானை பத்தி படிக்கணும். மீண்டும் சொல்கிறேன், தாலிபானை நான் வந்து கண்டிச்சேன்னா இஸ்லாமியரை கண்டிக்கிறேன்னு அர்த்தமா? அயத்தோலாக்களை நான் கண்டிக்கிறேன். அயத்தோலாக்கள் வந்து ஈரான்ல நடந்ததை கொடூரங்களை படிச்சு பார்க்க வேணும். நான் மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினதை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்ததை வன்மையாக கண்டிக்கிறேன். அமெரிக்கா ஈராக்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான்ல நடந்த போரை கண்டிக்கிறேன். அதே வேளையில வெனிசுவேலா அவர்கள் வந்து அதிபரை கலத்தி சென்றதை கண்டிக்கிறேன். ஆனால் அதை கண்டிக்கும் பொழுது ஈரான் மக்களோடு என்னுடைய ஆதரவு அனுதாபம் இருக்கிறது. ஆனால் அயத்தொல்லாக்களின் ஆட்சியின் மூலமாக ஈரான் மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டு அடைந்தார்கள், ஈரான் மக்கள் எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதையெல்லாம் மற்றவர்கள் படிக்க வேண்டும். தாலிபானை எதிர்ப்பதாலோ அயத்தொலாக்களை எதிர்ப்பதாலோ நான் ஒன்னும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தவன் கிடையாது. அப்படி யாராவது அதை சித்தரித்தார்கள் என்றால் அவர்களுடைய தாலிபானோட கொடூரமும் அயத்தொலாக்களுடைய கொடூரமும் தெரியாதவர்களாக தான் இருப்பார். இப்ப திடீர்னு காங்கிரஸ் கட்சியில சில ஆதரவாளர்கள் வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஆட்சியில ஏதாவது காங்கிரஸ் கட்சியினர் பங்கு பெற்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாங்க வந்து கூட்டணியை உறுதி பண்ணி கூட்டணியில எத்தனை தொகுதிகள் போட்டியிட போறோம் என்பதை மட்டும்தான் உறுதி செய்யப்படுகிறோம். அடுத்த கட்டம் எந்தெந்த தொகுதிகளில போட்டியிடலாம் என்பதை எல்லா கூட்டணி கட்சிகளும் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல தரமான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதுக்கப்புறம் பேசுறத பேசிக்கலாம்.